சொல்லுங்க ஒரே வார்த்தை சொல்லணும்னா துப்பாக்கி பார்ட் 2 பார்த்த மாதிரி இருக்கு. மஜா படம் உண்மையிலே மஜா படமா இருந்துச்சு. வித்யுத் ஜம்வாலை எப்படி காமிக்கணுமோ அப்படி காமிச்சிருக்காங்க. செம்மையாக அந்த வித்யுத் ஜம்வால் தாங்க மேன் ஆஃப் த ஷோ சீரியஸாக. ஓகே, ஒரு காமெடி ஆளாக வந்து ஒரு லவ் பண்ணுற ஆளாக வந்து அதுக்கப்புறம் ஆக்ஷன்னா செம்மையாக காமிச்சிருக்காங்க. ஸோ எப்படின்னா ஃபைட்டிங் சீன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலி உண்மையாக விஜய் சார் கொடுத்த துப்பாக்கி வேலை செய்யுது நல்லாவே. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா இருக்குங்க. சிவகார்த்திகேயன் மறுபடியும் அமரனுக்கு அப்புறம் நல்ல படம் கொடுத்துருக்காரு. முருகதாஸுக்கு ஒரு கம்பேக் சிவகார்த்திகேயனால கிடச்சிருக்கு அப்படி சொல்லலாம். நல்லா சரியான ஆக்ஷன், நல்ல லவ், நல்ல சென்டிமெண்ட், சூப்பராக இருக்கு. நல்லா தான் இருந்தது. சொல்லுங்க ஒரே வார்த்தை சொல்லணும்னா துப்பாக்கி பார்ட் 2 பார்த்த மாதிரி இருக்கு. அந்த ஒரு டைலாக்காகி இந்த படத்தை எடுத்த மாதிரி இருக்கு. இப்போ படம் ஃபுல்லாக துப்பாக்கி ஹேண்டில் தான். இவர் விஜய் வச்சு எடுக்கிற துப்பாக்கியை சிவகார்த்திகேயன் வச்சு ஏற்றிறாரு. அதுதான் செம்மையாக வேலை செஞ்சுருக்கு. நீங்கள் பாருங்களேன், வேறு லெவலு. அதெல்லாம் காட்டுறாங்க நிறைய சீனில். அந்த துப்பாக்கி அவர் யூஸ் பண்ணுற சீன் எல்லாமே ஒரு மாதிரி யூஸ் பம்ப்ஸாக தான். லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் கூட லைட்டாக துப்பாக்கியோட அந்த எசன்ஸ் வருது, நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ்லேயும் அந்த வித்யுட்டோட ஃபைட்டு செம்மையாக இருக்குது. இல்லை அது மாதிரி எங்கேயுமே இல்லை. எல்லா சீன்ஸுமே வந்து படத்துக்கு தேவையான மாதிரி தான் இருக்குது. எங்கேயுமே லேக் ஆகிற மாதிரியும் இல்லை. சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயுமே வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ண மாதிரியே இல்லை. லைட்டாக ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி காமெடி அந்த இது எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வில்லனோட சீன்ஸுமே சூப்பராக எடுத்து அவருக்கும் நல்ல வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது ஹீரோக்கு ஏற்ற வில்லன் மாதிரி சூப்பராக இருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆனால் படம் சூப்பர். எஸ்பெஷலி அவங்களோட டான்சிங் வேற லெவலில் செம்ம எஃபோர்ட் போட்டிருக்காங்க. நல்ல ஆக்டிங். படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் ரொம்ப நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு. ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான அப்ரோச் கொடுத்துருக்காரு. பட் வி என்ஜாய்ட் அ லாட் இன் திஸ் மூவி. துப்பாக்கிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. திஸ் இஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் மூவி அண்ட் எஸ்கே பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஓவரால் குட். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் த செகண்ட் ஹாஃப் இஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட். அலாங் வித் த லவ், ரொமான்ஸ், எவ்ரி திங் கம்ஸ் பேக். மஜா படம் உண்மையிலே மஜா படமாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபிலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. வந்து படத்தை பாருங்கள். படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த துப்பாக்கி கொடுத்த சீன் வந்து இதில் உள்ளே வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. அதை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், அதை வச்சு தான் நல்ல கவுண்டர் உள்ள இருக்குது. அதை பாருங்கள். இல்லை அப்போல்லாம் இல்லை. அதை பார்த்து ரெஃபரன்ஸ் இல்லை. இல்லை சத்தமாக நீங்கள் வந்து துப்பாக்கி வந்து விஜய் நான் கொடுத்துருப்பாரு எஸ்கேக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து உள்ளே இருக்குது. அதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி எல்லாமே மஜாவாக பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மஜா படம் இருந்தாலும் படம் ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்ட் டு எண்டு செம்மையாக இருந்துச்சு. ப்ளஸ் அதே மாதிரி லைக் எஸ்கே ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருந்தார். வித்யுத் ஜம்வால் தாங்க நான் எல்லாத்துலேயும் சொன்ன மாதிரி மேன் ஆஃப் த ஷோ அவர் தான். செம்மையாக பண்ணியிருந்தார். அவரோட ஸ்க்ரீன் இல்லை எஸ்கே ஆடியன்ஸ்லேயே சொல்லியிருப்பார், ஒரு பொண்ணுக்காக ஒருத்தன் எடுக்கிற இதுதான் அப்படின்னு. ஸ்டார்ட் டு எண்ட் அந்த ஒரு பொண்ணுனால என்ன நடக்குது அப்படின்றது தான் கதையே. அது வந்து அது ஒரு பிளாட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த ஒரு பொண்ணுக்காக தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பண்ணுறாரு. அதுவும் ஒரு பாட்டு, அந்த கன்ஸ் எல்லாமே. நான் ஃபுல்லாக கதையை சொல்லிட்டேன். நீங்கள் போய் படம் பாருங்கள் தெரியும். ஆமாம், அந்த கிளைமேக்ஸில் தெரியும், அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லேயே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டு தான் அடிச்சிக்க முடியாது. செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா வித்யுத் ஜம்வாலை எப்படி காமிக்கணுமோ அப்படி காமிச்சிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. வித்யுத் ஜம்வால் தாங்க மேன் ஆஃப் த ஷோ சீரியஸாக. செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கரெக்டு. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக அப்படி பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். சில லேக்னஸ் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் இது பண்ணாமல் பார்த்தா நல்லா தான் இருக்கும். மற்றபடி ஓவராலாக சூப்பர் மூவி, நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் போய் பாருங்கள். மெட்ராஸ் என்ன சொல்ல வரானா, ஹவு வந்து இப்போ இந்த சொசைட்டியில் இந்த விஷயம்லாம் போனால் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகும், நார்மல் சாதா மனுஷங்களுக்கு இந்த விஷயம் போனால் எப்படி அஃபெக்ட் ஆகும். அது இந்த இடத்துல வந்து கன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து கன்ஸாக கூட இருக்கலாம், ட்ரக்ஸாக இருக்கலாம், அதர் இதுவாக இருக்கலாம், ஃபேக் ஐடியாலஜியாக இருக்கலாம். எல்லாமே எப்படி ஒரு சொசைட்டிக்குள்ளே சாதாரண மக்கள்கிட்ட போய் சின்ன சின்ன விஷயத்துக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் என்ன இதாகும் அப்படின்னு. சிவா எப்படின்னா சொல்கிறது, ஒரு செம ஷிஃப்ட் ஆக்சுவலி. ஒரு காமெடி ஆளாக வந்து ஒரு லவ் பண்ணுற ஆளாக வந்து அதுக்கப்புறம் ஆக்ஷன்னா செம்மையாக காமிச்சிருக்காங்க. ஸோ எப்படின்னா ஃபைட்டிங் சீன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப கரெக்டாக லாஜிக்கலாக இருந்துச்சு. பட் அந்த எமோஷனுக்கு அப்படியே வயலன்ஸ் ரொம்ப அந்த எமோஷன் கரெக்டாக கேப்சர் ஆன மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா சிவகார்த்திகேயன் காமெடி மட்டும் என்டர்டெயின் பண்ண மாட்டார் நம்மள, இந்த மாதிரி ஆக்ஷன்லையும் என்டர்டெயின் பண்ணனா அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இல்லை எப்படின்னா கத்தி குவாலிட்டி இருக்குது, துப்பாக்கியோட லாஜிக்கல் இருக்குது. இது வந்து அவர் அந்த பாஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காரு, ஸ்கில்ஸை போட்டிருக்காரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காரு. ஆனால் அதுக்கும் இதுக்கு கனெக்ஷன்னா அவ்வளோ இல்லை. இது வேறு டிஃப்ரெண்ட் மாதிரி ஒரு அப்ரோச். ஆனால்
ஆக்சுவலி உண்மையாக விஜய் சார் கொடுத்த துப்பாக்கி வேலை செய்யுது நல்லாவே. இப்போ பாலிஷ் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு என்ன விதத்தில் கனெக்ட் ஆச்சுன்னா, இப்போ அங்கே இந்த மாதிரி இந்த கன்ஸ்லாம் சொசைட்டிக்குள்ளே போகும்போது அஃபெக்ட் ஆகும்ல, அது நம்ம ஃப்ரெண்டோ நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஓவராலாக ஒரு எபோ ஆவரேஜான மூவி. ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எனக்கு இந்த படத்தில் பிடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு திங் நம்ம விஜித்து தான். ஒரு பக்கா வில்லனுக்குரிய ஒரு ஆரா. அதுவும் அவருக்கு ஒரு கம்பேக் ஃபைட் செகண்ட் ஹாஃபில் இருக்கும். அவரோட டயலாக், அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் வேறு லெவல், பீக் லெவலில் இருந்தது. உண்மையிலே தமிழ் சினிமா அவரை மிஸ் பண்ணிச்சுன்னு சொல்லணும். ரைட்டிங்னு வரும்போது ஆப்வியஸ்லி இது ஒரு கன் கல்ச்சர் பற்றின படம். ரைட்டிங் ப்ராப்பராக எழுதியிருக்காரு. இதுக்கு முந்தின படங்கள்லாம் நிறைய மிஸ் ஆச்சு. ஸ்பைடரில், சிக்கந்தர்லாம் அந்த ரைட்டிங் ப்ராப்பராக இல்லை. பட் இந்த படத்தில் அது ப்ராப்பராக இருக்குது. ஒரு என்ஐ டீமுக்குள்ளே ஒரு சிவிலியனாக இருக்கிற ஒரு சிவகார்த்திகேயன் எப்படி உள்ளே வராரு, ஒரு ஹீரோ எப்படி உள்ளே வராரு, எதுக்காக வராரு, அவர் எப்படி வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈக்குவலான அளவுக்கு அவர் எப்படி சண்டை போடுறாரு, இது எல்லாத்துக்கான ப்ராப்பராக ரைட்டிங் இருக்குது. அதுக்கான ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்குது. இப்போ ரைட்டிங்குமே ப்ராப்பராக இருந்தது. ஆக்ஷன் சீக்வல்ஸ்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன். சொல்ல போனால் எனக்கு ஃப்ளாவாக தெரிஞ்சது பாடல்கள் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். சாங்ஸ்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்துட்டு நல்லா ஓபி அடிக்கிறார் அன்றுத்து. டைட்டில் மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதையே திரும்பி ரிப்பீட்டடாக, கூலியில் வந்து பவர் ஹவுஸ், இதில் வந்து மதராசி அது பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். முருகதாஸோட பெஸ்ட்டாக கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி வந்த லாஸ்ட்டாக ஒரு 2-3 படங்களுக்கு அப்புறம் பண்ணும்போது ஃபார் பெட்டர். கனெக்ட் ஆகுதா? எமோஷ்னலாக சில இடங்களில் கனெக்ட் ஆகுது. ஒரு ஹீரோக்கு ஒரு பேக் அண்ட் ஸ்டோரி இருக்குது, அது கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. அதனால அவர் பாதிக்கப்படுறது அந்த விஷயம்லாம் இருக்குது. அண்ட் தென் அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு உயிர் பலி போவோம், அது கொஞ்சம் நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக அவர் அந்த ஹீரோயினுக்காக போராடுற விஷயம்லாம் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது நம்மளுக்கு பார்க்குறப்போ.